அதிவீர ராமபாண்டியன் சார் எந்த அடிப்படையில் 2026 அதிமுக வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்கிறார்? திமுக என்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று பெயர் வைத்துக்கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியை மிக எளிதாக வீழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கையில் சாதாரணமாக ஏனோ தானோன்னு சும்மா ஏசி அறையில் உட்கார்ந்து சொல்லாமல் 24 மாவட்டங்கள் 40 நாட்கள் 118 தொகுதிகள் 6742 கிலோமீட்டர் ஏறத்தாழ 60 லட்சம் மக்களை சந்தித்த பிறகு இதை ஒரு அறிக்கையின் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த வெற்றிக்கான சாத்தியத்தை நேரில் பார்த்து வந்து சொல்லியிருக்கிறார். இப்போது நண்பர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார், ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி மாறுதலுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதான்னு. அந்த சாத்தியக்கூறு கடந்த தேர்தலில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து அதிமுகவிடமிருந்து திமுக ஆட்சியை பெற்றபோது என்ன வாக்கு வித்தியாசத்தில் பெற்றது, அதற்கு இவர்களுக்கு முழு ஆதரவாக இருந்த அரசு அதிகாரிகள் என்ன சொன்னார்கள், ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். திமுகவுக்கும் அதிமுக பெரும்பான்மை பெறுவதற்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 1,83,000. அதில் அரசு ஊழியர்களாகிய நாங்கள் போட்ட வாக்கில் மட்டும்தான் உங்கள் ஆட்சி அமைந்ததை ஒழிய மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டுவிடவில்லை என்று வாக்களித்தவர்களை மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதன் பிறகு இல்லை, நான் சொல்றது அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் என்பது அரசு ஊழியர்களில் வரமாட்டார்கள். அவர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் அந்த தலைமைச் செயலக ஊழியாளர்கள் கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஆசிரியர்களுடைய கோரிக்கை எத்தனை இந்த அரசால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை பார்த்துக்கோங்க. இப்படி இந்த ஆட்சி செய்த அவலத்தினால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதால் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று அறிக்கை விட்டு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், போராடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க சார், இப்போது ஒவ்வொரு ஆட்சியின் மீது அதிருப்தி வருது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ஆட்சியின் மீதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம கணக்காக வரும்போது சில முரண்பாடு இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய கட்சி நம்மோட கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைத்து போட்டிடுவோம்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கு இல்லையா? அப்போ கூட்டணி அமைக்கிறதுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கு, என்ன வரமாட்டேங்கிறாங்களே. இப்போ அவர் என்ன சொல்கிறார், கூட்டணி கட்சி அமைக்கலன்னு சொல்கிறாரா, கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரா, எந்தெந்த கட்சி கூட்டணியில் இல்லைங்கிறது எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? இப்போ எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அவர் முதல்ல சொன்னார் பிஜேபிக்கு ஓட்டு இருக்கிறதா. ஆமாம், எல்லா கட்சிக்கும் ஓட்டு இருக்கு. பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைத்திருப்பது அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கில்லை, அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது, அந்த வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு தேவை என்பதன் அடிப்படையில் 2021 அந்த ஃபார்முலா எடுபடலை. 2020 நான் தான் சொன்னேன் சார். இப்போ நீங்கள் கூட திமுக கூட இருக்கிற கூட்டணி அவரை உடைக்க முடியலை இவரை உடைக்க முடியலைன்னு சொல்றீங்க இல்லையா, அதனுடைய வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்குறேன். அப்போ பலம் எங்கே இருக்கிறது? எண்ணிக்கையில் பலம் இருக்கிறதா, வருகிற முடிவில் பலம் இருக்கிறதா சார்? 50 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சிறிய வெற்றியை ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் ஒரு குறிப்பிட்ட சாரார் போட்ட வெற்றியில் தான் வெல்ல முடியும் என்பது மிகப்பெரிய கூட்டணியுடைய அடையாளமா சார்? இதை நான் சொல்லலை. அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு எவ்வளவு வெறித்தனமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் இந்த 2 கூட்டணியுடைய பலம் வெளிப்பட்டிருக்கு இல்லையா? இது ஏதோ சும்மா ஒரு இதற்காக பேசல. அந்த எதிர் அணியிலிருந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் நாம் அதை அணுகும்போது மிக தெளிவாக அதிமுக எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை மக்கள் நம்புகிறார்கள். அதை மீண்டும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். சொல்ற கணக்குங்கிறது 2021 நம்ம பார்த்தோம்னா வாக்கு விழுக்காடுங்க ரொம்ப குறைவான வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சி கைப்பற்றினாங்க. அதுல மிக முக்கியமான பங்கு அரசு ஊழியர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த அரசு ஊழியர்கள் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னாங்க அரசு ஊழியர்கள் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா திமுகவுக்கு ஆதரவாக இல்லாத அரசு ஊழியர்கள் அதிமுக ஆதரவாக இருக்கான்னு யாரும் சொன்னாங்களா? சரி, ரைட். தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு பெரிய கட்சி இருக்கு என்கின்ற கேள்வி அதான் சொல்றேன். நான் இந்த இடத்துல ஏன் இந்த செய்தியின் அடிப்படையில் உங்களை டிராவல் பண்ண சொல்றேன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அரசு அதிகாரிகள் எந்த கட்சி ஆட்சிக்கு அமைக்கும் என்பதை தெரியாத நிலையில ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா?
அந்த ஓட்டுக்கள் வந்து எப்படி போட வேண்டும்? இல்லை, நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன். நான் எதற்கு வாக்களித்தால் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற செய்தி தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ இந்த அதிருப்தி இவர்களிடம் மட்டும் இல்லை, அனைத்து தரப்பிலும் இருக்கிறதுங்கிறதை பிரச்சனை அதுதான் சார். இப்போ அதிருப்தி வாக்கு எங்க போக போகுதுங்க? சரி, இப்போ கேள்வி அரசு உரிகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே அரசு உரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக இருந்து திமுக எங்க கோரிக்கை நிறைவேற மாட்டேங்குது, நாங்க ஓட்டே போட வரல இனி அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சியும். நான் தான் வரேன். அறிவார்ந்தவர்கள் அப்படித்தான் செயல் செய்வார்கள். அந்த ஓட்டு வரலன்னா என்ன ஆகும் சார்? வரலன்னா என்ன ஆகும்? ஓட்டு விழுக்காடு குறையும். குறையும் போது அதிமுக வெல்லும். அப்படி இப்போ நான் இந்த பயணங்களில் எங்களை சந்தித்தவர்கள் விவசாயிகளிலிருந்து, மாணவர்களிலிருந்து, தொழிலாளர்கள், சாதாரண வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், அதே போல தமிழகத்தின் பல்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சந்திப்பதோடு இந்த இரண்டு ஆட்சியையும் ஒப்பிட்டு மிக தெளிவாக சொல்கிறார்கள். சார், இந்த ஆட்சியில் இத்தனை திட்டங்கள் எங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய திட்டம் ஒன்றாக இருந்தால் நிறுத்தப்பட்ட திட்டம் 10ஆக இருக்கிறது இல்லை? அப்போ அதனுடைய பலன், அந்த ஒரு ஆட்சியினுடைய பலனை மக்கள் அடையாத போது, அதிலிருந்து அவர்கள் விலகி நிற்கிற போது, இந்த ஆட்சி நமக்கு தேவையா என்று யாரால் இந்த ஆட்சியை கொடுக்க முடியும்? சரி, இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் இல்லை, ஆனால் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாணவர், ஏழை எளிய மாணவன் மருத்துவராகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொன்னார் வந்து, அவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியைத்தான் கொண்டு வருவேன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாரா? நாங்களாவது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆட்சியை சொன்னோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சியில் அதிமுக உதயமான பிறகு கிட்டத்தட்ட எத்தனை பேர் அதிமுக ஆண்டு இருக்கிறது? யாருடைய கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதான் பேர் வச்சு எடுத்துக்கொண்டு ஆட்சியில் போக போகிறீங்களே, உங்கள் ஆட்சின்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய தந்தையாரின் ஆட்சின்னு உங்களால் சொல்லி வாட்டு கேட்க முடியுமா? இல்லை, அவங்களே பல இடங்களில் ஸ்டாலின் மாடல். ஸ்டாலின் மாடல்னு யார் சொல்கிறதே? ஸ்டாலின் சொன்னாரா? அப்போ இதற்கெல்லாம் ஒரு அந்த இவர் வந்து அவங்க பேரை சொல்லிட்டாங்க. ஒரு கட்சியினுடைய முன்னாள் முதல்வர்களை, முன்னாள் தலைவர்களை சொல்லி அந்த வழியில் அதிமுக பயணிக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறோம். அதில் என்ன முரண்பட்ட கருத்து இருக்கிறது? சரி, புரட்சி தலைவர் இடஒதுக்கீட்டை எம்பிசிக்கு 25% 50% உயர்த்தினார் என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் அம்மா சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்து உறுதி செய்தார். 7.5% எடப்பாடியார் கொடுத்தார். அதிமுக அதனுடைய பயணத்தில் எங்கே தவறி இருக்கிறது? அதில் என்ன மாற்றம் இருக்கிறது? தலைமை மாறலாம். தலைமை மாறுகிற போது அவர் அப்படி சொன்னதுனால அவர்களுக்கு ஆளுமையே இல்லை என்று அவர் ஒத்துக்கொண்டாராம். ஏன் சார்? ஆளுமை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் வித்தியாசப்படும். ஆனால் கொள்கை அளவீட்டில் அந்த டிராவல் சரியாக இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்வி மிகச்சரியாக இருந்ததால் தான் திமுக வென்றபோது மிக குறுகிய ஒரு மார்ஜினில் வென்றதை ஒழிய ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களால் அடைய முடியவில்லை. சரி, அப்படின்னு அதிபர் ராமபாண்டியன் சுருக்கமாக உங்களுக்கு இறுதியான கருத்து. 2-3 விஷயங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். அதிமுக பலகீனமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரமாகத்தான் பார்க்குறோம். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அதுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு நிதர்சனமான உண்மை. 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் அதிமுக பெற்ற வாக்கு வங்கி என்பது மிக தெளிவானது. இந்த வாக்கு வங்கியை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு வங்கியோடு ஒப்பிட்டு பார்த்து குறைந்து போய்விட்டது என்று சொல்பவர்கள் அரசியலில் விமர்சனம் வைக்கக்கூடிய அந்த கருத்து உள்நோக்கமான கருத்து என்பது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் வயப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு, அரசியல் அறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்து 10 தோல்வி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. சட்டமன்ற தேர்தல் வரிசையில் இது 2வது தேர்தல் எடப்பாடியார் சந்திக்கிறார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு 3 முறை அரியணை பக்கமே வர முடியாதவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்களா இல்லாதவர்கள். நான் நேரடியாக கருணாநிதி தான் சொல்கிறேன். 3 சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தவர் கருணாநிதி. அதை அப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதிமுக உதயமான பிறகு அதிமுக பெற்ற மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 1100 என்றால் திமுக பெற்றது வெறும் 800. இப்போ இருக்க நான் இப்போ நீங்கள் எப்போ வரைக்கும் பேசணும்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருங்க. நேற்று உள்ள தகவல் வரைக்கும் பேசணுமா? ஓகே. ஏன்னா நீங்கள் தலைமை பண்பு குறித்து பேசுகிற போது இதுவரைக்கும் விடுங்கள்னா அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தவர்களே ஆட்சிக்கெல்லாம் விமர்சனம் வரல. இல்லை, நான் யார் வரல சொன்ன சார். 2011 டிபேட்டில் திமுக எத்தனை
இடைத்தேர்தலில் 18 தோல்வியெல்லாம் நாங்க பேசியிருக்கோம். இது நாங்க புதுசு கிடையாது. அதனால இந்த செய்தி இப்படி பேசுவது பெரிய பிரமாண்டம் கிடையாது. நாங்க திமுகவை அது சந்தித்த தேர்தலை புள்ளியாக வைத்தெல்லாம் பேசியிருக்கோம். அதனால எடுத்து இந்த 10 தோல்வியில் இடைத்தேர்தல் சட்டமன்ற தோல்வியெல்லாம் தோல்வின்னு 1956 வரலாறுல இருந்து எடுத்து விட்டோம்னா நிக்க முடியுமா திமுக? ஏன் சார் இங்க காலத்தை சொல்றீங்க? இந்த டிபேட் நடந்துகிட்டு இருக்க ஆர்கே நகர் தேர்தல் என்ன நடந்துச்சு திமுகவுக்கு? அதெல்லாம் இந்த தேர்தலை வைத்து ஒரு அடிமை அது வேற பதில் சொன்னா கேட்டதா டைம் கொடுக்குறேன். நீங்க அடிமை ஒரே நிமிஷம். கூட்டணியில் இருக்கிற போது சொத்து வரி உயர்த்த சொன்னால் அதிமுக உயர்த்தவில்லை, ஆனால் அவர்கள் அடிமை. உயர்த்தியவர்கள் யாரு? மின்சார கட்டணத்தை மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது உயர்த்தணும், அடிமை யாரு? திட்டத்துல நீங்க தான் குறுக்கே பேசாதீங்க. அதே மாதிரி மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களை பார்த்து பயப்படுகிறார்கள்னு சொன்னது யார்? உங்கள் நேரு. நான் சொல்லல. யார் அடிமை சார்? ஒரே நிமிஷம். ஃபைனலா 33% அமைச்சரவையில் ஊழல்வாதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரே அமைச்சரவை இதுவரை தமிழகத்தில் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கு. திமுக எந்த அளவுக்கு பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடக்கிறது என்பது